ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அன்சர்ஜி டைம்ஸ். இது நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸு, கிராஸ் லைன்ஸு, வளைவுகள், நெளிவுகள் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பேசிக் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், டைமண்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம நடத்தின பாடத்தை இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். பேப்பரில் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறோம். நேற்று என்னென்ன கோடு போட்டோம்? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒரு நேர்கோடு ஒரு 10 தடவை போட்டோம். கிராஸ் லைன்ஸ் ஒரு 10 டைம்ஸு, வளைவுகள், நெளிவுகள் இந்த மாதிரி போட்டோம். இதனைக்கு நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு, ஒரு பிளெயின் பேப்பரில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு நியூ பேப்பரில் அதுக்கடுத்து நம்ம ஒரு புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷேப்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஷேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ஷேப்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்லேருந்து போனோம், ஷேப்ஸ்லேருந்து போகிறோம் அப்படின்னம்னா, ட்ராயிங்கில் இப்போ நம்ம ஒரு வட்டம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வட்டம் நம்ம ஒரு பால் வரைகிறதுக்கு ஒரு வட்டம் போடணும், அழகாக ஒரு வட்டம் போடணும். நம்ம வட்டம் தானா அப்படின்னு நினைப்போம். அது எப்படி கரெக்டாக ஒரு எண் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இதில் போய் நம்ம முடிக்கணும். வட்டம் அதே மாதிரி தான் கரெக்டாக முடிக்கணும். வட்டம் தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அது ட்ராயிங்கில் நம்ம அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக வரைகிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஷேப்ஸ்லேருந்து போகிறோம். வட்டம் நேற்று பார்த்த மாதிரி தான் அந்த வட்டத்தை ஒரு 10 டைம்ஸ் கிட்ட வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சூரியனே வரைகிறீங்க அப்படின்னாலுமே அது கொஞ்சம் கிராஸாக போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஷேஃபே இல்லாமல் போட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது, சூரியன் மாதிரி இருக்காது. நீங்கள் நீட்டாக ஒரு தடவை வரைஞ்சி அந்த வட்டத்தை நீட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வட்டம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. அந்த பேப்பரில் பண்ணுறேன் பாருங்களேன், ஒரு குட்டி குட்டியாக வட்டம் போடுறது, இன்கம்ப்ளீட்டாக ஒரு வட்டம் போடுறது, வட்டமே அது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு வட்டம் போடுறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு லைன்லேருந்து அப்படின்னா கரெக்டாக அதை போய் அந்த எண்டிங்கில் போய் கரெக்டாக விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சூரியன் வரைகிறதுக்கே கண்டிப்பாக நம்ம இதில் ஒரு வட்டம் வேணும். இப்போ நீங்கள் இந்த வட்டத்தை ஒரு 10 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஜேர்னியில் நான் ட்ராயிங் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு 5th படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ட்ராயிங் பண்ணுவாள். அதை அவள் வரைகிறத நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அது எப்படி வரையணும், என்ன வரையும் தெரியல. இப்போ தானே ஃபோன், நம்ம யூடியூப்லலாம் நம்ம பார்த்து ஈஸியாக கற்றுக்குறோம். அப்போல்லாம் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரைகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம கற்றுக்குவோம். அவள் வரைஞ்ச ட்ராயிங்கை ஒன்ஸ் அவள்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன், நமக்கு வருதா என்னென்னு. 5thலேருந்து என்னோடய ஜேர்னி, அந்த ட்ராயிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூலில் எந்த காம்படிஷன் வச்சாலுமே அதில் ஜாயின் பண்ணுவேன். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, ஆனால் நம்மளோட வேலை என்ன, ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அதனால் நான் ட்ராயிங்கில் எப்போ எந்த காம்படிஷன் வச்சாலும் ஸ்கூல் லெவல்ஸில் கண்டிப்பாக நான் அதில் போய் ஜாயின் பண்ணிடுவேன். அப்படி தான் என்னோடய ட்ராயிங்கில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத நான் இந்த ட்ராயிங் கிளாஸுமே நான் போகல. என்னோடய அனுபவம் ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்டு வரைஞ்சது, அவள் இப்படி வரைஞ்சதை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டதேட்டு. நம்ம இப்போ செகண்ட் ஒன் பார்த்தது ஓவல் எதுக்கு அப்படின்னம்னா, நம்ம இப்போ ஒரு எக்கு வரையினாலும் சரி, ஒரு போர்ட்ரேட்டு, ஒரு ஃபேஸ் ட்ராயிங் வரையினாலும் சரி, அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த ஓவல் ஷேப் தான். ஓவல் ஷேப் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஓவல். போர்ட்ரேட்னால் என்னென்னா மனித உருவங்கள் நம்ம வரைகிறோம்ல, அதுதான் போர்ட்ரேட்டுன்னு சொல்கிறோம். அந்த போர்ட்ரேட் ட்ராயிங் நீங்கள் வரைகிறதுக்கு ஓவல் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அந்த ஓவல் ஷேப்பை ஒரு 10 டைம்ஸ் கிட்ட நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஷேட் பண்ணுறது, அப்புறம் இந்த வரைகிறதுலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப பென்சிலை ரொம்ப அழுத்தமாக பிடிச்சி இந்த மாதிரி வரையாதீங்க. ரொம்ப லூஸ் விட்டு நம்ம ஏதோ ஒரு புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும், இது இந்த கிளாஸ்லேருந்து தான் போகிறது. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. ட்ராயிங்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சோயிங்கில் இப்போ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச்சஸ்லாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் பேசிக்லேருந்து போகும்போது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக நமக்கு புரியும். அப்படிங்கும்போது ட்ராயிங்கும் அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போனோம்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் அடுத்தது பார்க்குறோம். ட்ரையாங்கிள் எதுக்கு அப்படின்னம்னா, நம்ம ஒரு மலைகள் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மலைகளுக்கும் ட்ரையாங்கிள் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது நம்ம 3 ஷேப்ஸ் கரெக்டாக அந்த பார்டரில் இருக்கும். ஆனால் நம்ம மலைகள் வரையும் போது லைட்டாக நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அதனால் வளைவுகள் அந்த ட்ரையாங்கிளுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து நம்ம ஸ்கொயர் எதுக்கு அப்படின்னம்னா, நம்ம ஒரு வீடு ட்ராயிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். ஜன்னலுக்கு இதுக்கெலாம் நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நீட்டாக பெர்ஃபெக்டாக வர்றதுக்காக நம்ம ஸ்கொயரை ஒரு 10 டைம்ஸ் கிட்ட வரைஞ்சி பார்க்கணும். நீங்கள் இதில் ஷேடிங் ஃபஸ்ட்டு பண்ணுறது, ட்ராயிங்கை எப்படி நம்ம 2BHP நம்ம பிளெண்டிங் ஸ்டெப்லாம் நம்ம யூஸ் பண்ணி, தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் இப்போ சொல்கிற அந்த ஷேப்ஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது ஷேடிங் தான்.
அப்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுக்குறது ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு நோட்டு போட்டிருக்கீங்க பாருங்கள், அதில் உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல நம்மளாக வரைஞ்ச ஆர்ட் அப்படின்னு 3D ட்ராயிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்டாங்கிள், இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பார்த்தோம், இப்போ ரெக்டாங்கிள் அதே மாதிரி தான். நம்ம ஒரு வீடு வரையினாலும் சரி, கொஞ்சம் நீளமாக ஒரு வீடு வரையினாலும் சரி, ரெக்டாங்கிள் நமக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து நமக்கு வந்து டைமண்ட் ஷேப் எதுக்கு அப்படின்னம்னா பட்டம்லாம் நம்ம வரைகிறோம்ல, அது மாதிரி இது மாதிரி நிறைய இது வரைகிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஷேப் நமக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் ஷேப்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராயிங் வந்து வரையும் போது ரொம்ப நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லைன்ஸ்லேருந்து போங்க, அதுக்கப்புறம் ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீட்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ட்ராயிங் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லையா ஒரு நூல் போட்டு என்னென்ன ட்ராயிங்லாம் பண்ணுறீங்களோ ஒரு நூல் போட்டு அது நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நேற்று என்ன மிஸ்டேக் பண்ணோம், இன்றைக்கி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நாளைக்கு அது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ராயிங்கில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். இல்லை எனக்கு வராது, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே யாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கரெக்டாக வராது. நம்ம நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்களேன், நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்தை வந்து மேலே போட்டுகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக ட்ராயிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷனோட வரையணும். ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்துட்டிங்களா, மைண்ட் அளவில் அந்த பிக்சரை வந்து நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்படி எங்கெங்கே வந்து அந்த இப்போ மூக்கு வரைகிறீங்க அப்படின்னா அது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது எங்கே எண்ட் ஆகுது. ட்ராயிங்கை பொறுத்தவரை அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நேற்று நம்ம வந்து லைன்ஸ் பார்த்தோம், இன்றைக்கி நம்ம சர்க்கிள் ஷேப்ஸ் பற்றி பார்க்குறோம். இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.